ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உண்ணியப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் அப்பம்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பவுல் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் அப்பம் சேர்க்குறோம். இதுக்கு ஒரு பவுல் கோதுமை மாவு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் மாவுக்கு 1 பவுல் வெல்லங்க. இதில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெல்லத்தை நம்ம இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா பாகு வர்றது வரைக்கும் இப்படி கிண்டிக்கலாம். கம்பி பாகெல்லாம் வர வேண்டாங்க, சும்மா நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். அப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் ஆகும். வெல்லம் கரைஞ்சிட்டுங்க. அதுக்கிடையில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அது நல்லா நெய் கரைஞ்சதும் இந்த பல்லாக உடச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை நம்ம போட்டுடலாம். அது நல்லா நெய் கரையட்டும். இப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நெய் நல்லா கரையட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போ இந்த தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வெல்லமும் நல்லா உருகிடுச்சு. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியானோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம நெய்யில் உருட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். பொன்னிறமான தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுனால கல், மண், தூசி எல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே கிளறி விடணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்ட் பக்குவத்துக்கு கிளறிக்கணும். இப்போ நம்ம கிண்டி வச்சிட்டோம். இந்த பக்குவத்துக்கு வரணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணுங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் சுட வச்சு எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி சுடுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூனாக விடணும். பாருங்கள், நல்லா அப்போ மேலே வந்துச்சு. அதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்துருக்கு. இப்படி தாங்க செய்யணும். ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இப்போ திரும்பவும் விடலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக தான் விடணும். இப்போ பாருங்கள், எல்லாம் அப்படியே அழகாக மேலே வந்துடுச்சு. பாருங்கள், அப்படியே அழகாக வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வரலைன்னாலும் கண்டிப்பாக செகண்ட் டைம் அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சு.
பார்த்தீங்களா அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சு. கரெக்டு டெம்பரேச்சர் இருக்கணுங்க, அப்போ தான் அழகாக வரும். கொஞ்சம் கூட வேகட்டும், வந்ததுன்னா அழகாக வரும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா அப்பவுமே எடுத்துடலாம். அழகான அப்பம் தயாருங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப அமங்குது, ருசி ருசியாக இருக்குது. ஓகேங்க, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.